ஒரு குட்டி யானை காட்டில் ரொம்ப குறும்புத்தனம் பண்ணிட்டு இருந்துச்சான். அதுக்கு தான் தான் பெரிய ஆள்னு ரொம்ப கர்வம் இருந்துச்சான். அந்த காக்கா குச்சிகளை தேடி கூடி கட்டும் போது அதோட தும்பிக்கையால் கிளைய உடச்சிருச்சான். அந்த காக்காவோட வீடு கீழே விழுந்துச்சு. அதை பார்த்து காக்கா அழுவும் போது அந்த யானை சந்தோஷப்பட்டுச்சான். அதுக்கப்புறம் குரங்கு அங்கேயும் எங்கேயோ மரத்தில் தாவறதுனால கீழே தும்பிக்கை வச்சு மறுபடியும் கீழே உடச்சிருச்சான். அணில் பழங்களை சாப்பிடும் போது பழங்கள்லாம் கீழே தும்பிக்கையால் கீழே உடச்சிருச்சான். அதனால அதுவும் சாப்பிட முடியலையாம். அம்மா அப்பாவிட்ட சொல்லாமல் தனியாக மாதிரி குடும்பத்தொன்னம் பண்ணிட்டு இருந்துச்சான். அம்மா அப்பா ஒரு நாள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் தனியாக போய் தண்ணி குடிக்க போச்சான். தண்ணி குடிக்கும் போது அதோட கால் சேத்துல மாட்டிக்கிச்சான். தண்ணி வேகமாக அடித்தோடனே யானை ரொம்ப சத்தமாக பிழிச்சான். அது கேட்ட காக்கா சொல்லிச்சான் என்ன இது யானை சத்தம் கேட்குதுன்னு சொல்லி போச்சான். அதுக்கப்புறம் அதை பார்த்தோன்னே காக்கா அதோட நண்பர் குரங்கை கூப்பிட்டு கயிறை வச்சு இழுக்க ஆரம்பிச்சிருச்சான். அதாலேயும் முடியலையா அணிலை கூப்பிட்டுச்சான். அந்த அணில் வந்து அவங்க அப்பா யானையோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்துச்சான். அவங்க எப்படியோ யானைக்குட்டியை எடுத்துட்டு வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்களாம். அதனால அதோட நண்பர்களை தான் முதுகில் ஏற்றி விளையாட ஆரம்பிச்சு.